Norm versus Criterion Reference Testing Approaches and Methods in English Language Teaching பேப்பரில் இருக்கிற 4th யூனிட்டில் உள்ள செகண்ட் டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங், க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங், இந்த ரெண்டுடைய டெஃபினிஷன், இது எப்படிப்பட்ட டெஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெர்சஸ் இது எப்படி அது எப்படி அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங். இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃபார்மல் ஃபார்மல் எவாலுவேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ரெண்டும் கொஞ்சம் இன்னும் கிளியராக பார்க்க போகிறதுல அவ்வளோதான். இப்போது இந்த நார்ம் டெஸ்டிங்கில் வந்து என்ஆர்டி சிஆர்டின்னு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த என்ஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் செய்யப்படும். சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இப்போது ஒரு இடத்துக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போயிருக்கோம் அப்படின்னா யார் ஹையஸ்ட்டில் இந்த 100 டாப் ஹையஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க, மற்றவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நார்மை ரெஃபரன்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுனால இது நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங். ஓகேவா, சில நார்முக்கு இதில் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ரேங்க் பண்ணுறதுக்கு இந்த கிரேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் கீழே தான் வரும். ஓகேவா, மோஸ்ட்லி செலெக்ஷன் பர்பஸ்க்கு இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா கம்பேரிங் இண்டிவிஜுவல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் அதர் பர்சன்ஸ் டேக்கிங் த சேம் டெஸ்ட். ஒரே டெஸ்ட் எழுதுகிற மற்றவங்களோட நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸையும் எவாலுவேட் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் மெத்தட். ஓகேவா, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங். இப்போ இது போன இதில் வந்து இப்போது நான் வந்து ஒரு 75% எடுத்திருக்கேன். ஆனால் 76% ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒருத்தன் 76 எடுத்ததுனால அவன் அதிகமாக எடுத்து நான் கீழே போயிடுறேன். அந்த 1% கூடி ஒருத்தன் மேலே போயிடுறேன், நான் கீழே போயிடுறேன். அப்படி இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கோர் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது அந்த இடத்துல, ஏன்னா அந்தளவு என்னால் போக முடியலை. ஸோ நான் மார்க் கம்மியாக இருக்குன்னு நான் வெளியே வந்துடுறேன். ஆனால் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களோட இண்டிவிஜுவலுடைய ஸ்கோர் வந்து நம்மளை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ரீசன் என்னென்னா இதில் வந்து ஒரு க்ரைட்டீரியா உண்டு, பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா உண்டு. இது எடுத்திருந்தாலே நான் பாஸ் உள்ளே போயிடுவேன். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக அதில் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி தானே, 45 எடுத்தால் பாஸ் அப்படின்னா 45க்கு மேலே இருக்கிற எல்லாருமே பாஸ் தான். ஓகேவா, அதுக்கு மேலே டிஸ்டிங்ஷன் அதெல்லாம் வேறு. 45க்கு மேலே எடுத்தால் பாஸ். அப்போ அந்த க்ரைட்டீரியாவை நான் அடைஞ்சிட்டேன். ஸோ எனக்கு அந்த இது கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ இந்த இதில் நம்ம எல்லா இதுலேயும் பாஸ் ஆகிட்டு நமக்கு இந்த டிகிரி கிடச்சிரும், அவ்வளோதானே. அந்த க்ரைட்டீரியாவுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் கிட்ட வரும். இப்போ போன இதில் நம்மளுடைய மார்க்கை மற்ற நம்ம கூட எழுதுகிறவங்க கூட இருக்கிறவங்களுடைய கம்பேர் பண்ணி அதில் அனலைஸ் பண்ணுறது அந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங். ஆனால் க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங்கில் அப்படி இல்லை. நம்ம தனிப்பட்ட இண்டிவிஜுவல் நம்மளுடைய இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா உண்டு, அதை நம்ம தாண்டுறோமா அப்படிங்கிறது தான் அந்த க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங்குடைய ஒரு மெத்தட். ஓகேவா, ஸோ இந்த கட் ஸ்கோரு இல்லைன்னா வேறு க்ரைட்டீரியா இருக்கும், இத்தனை மார்க் எடுக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி க்ரைட்டீரியா இருக்கும். அதுதான் இதில் இருக்கும். நார்மலாக அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அதோடு தான் நம்மளை கம்பேர் பண்ணுவாங்களே தவிர கூட மற்றவங்க எழுதுகிறவங்க அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கில் தான் அனலைஸ் பண்ணிக்கிட முடியும். அதில் வந்து மற்றவங்கள நம்ம கம்பீட் பண்ணுறோம், இதில் காம்படிஷன் இருக்காது. ஸோ என்ஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை மற்ற கூட உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸோடு சேர்த்து கம்பேர் பண்ணி கிரேட் சிஸ்டம் மாதிரி போடுறது. க்ரைட்டீரியன் சிஆர்டின்னு பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ், அவன் அதுக்கு போக குவாலிஃபைடாக இருக்கானா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இஸ் ஹீ குவாலிஃபைடு, அவன் குவாலிஃபைடாக இருக்கானா அது மட்டும் தான். ஆனால் அங்கே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி இத்தனை பெர்சன்டேஜில் இருக்கான், அப்போ இவன் வந்து இதுக்கு சரி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ இந்த டெஸ்டிங் மெத்தட்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேஷ்னல் மெடிக்கல் போர்டு எக்ஸாமில் சிஆர்டி மெத்தட் டெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போது டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த மெடிக்கல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு க்ரைட்டீரியா உண்டு. இப்போ இத்தனை 70% அப்படின்னா அந்த 70% நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுவேன், அவ்வளோதான். இதுவே இந்த சாட் எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஆர்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போது 100 பேர் டெஸ்ட் எழுதுறான் அப்படின்னா 100 பேரில் டாப் 10 தான் எடுப்போம். காலேஜ் அட்மிஷனுக்கு நல்லா 100 பேர் அந்த அட்மிஷன் போட்டிருக்காங்க, 100 பேரையும் டெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. வச்சு அதில் அந்த யார் அந்த 30 பேர் ஸ்கில் இருக்காங்க அந்த 30 பேர் மட்டும் எடுப்பாங்க, 70 பேரை கழிச்சு விட்ருவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து அந்த 100 பேரில்
100 பேருடைய ஸ்கில்லுமே வந்து மற்றவங்களுடைய ஸ்கில்லோட கம்பேர் பண்ணப்படுது. கம்பேர் பண்ணி அதில் 30 பேர் எடுக்கிறாங்க. நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சிஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்டு நம்மளுடைய ஸ்கில்லை மட்டும்தான் அதில் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி இவன் இதுக்கு குவாலிஃபைட், இவனை உள்ளே எடுப்போம். ஆனால் அங்கே மற்றவங்களோட கம்பேர் பண்ணப்படுது. இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ சிஆர் டெஸ்டிங் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுது. ஓகேவா, இந்த டெஸ்டிங்கில். தென் இதில் ஒரு முக்கியமான கொஷின் என்ன, இந்த சிஆர்டி மெத்தடில் யூஸ் பண்ணுற கொஷின் என்ன அப்படின்னா, டஸ் த ஸ்டூடெண்ட் மீட் த எஸ்டாப்ளிஷ்ட் க்ரைட்டீரியா ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அந்த க்ரைட்டீரியாவை அவன் மீறுற மாதிரி நல்லா இது பண்ணியிருக்கானா, நல்லா வெல் வேர்ஸ்ட்டாக இருக்கானா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. 75% அப்படின்னா 75% எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஸ்கில் இருக்கா, எடுத்துட்டானா அவனுக்கு சூட்டபிள், அவன் அதுக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்து போட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ சிஆர்டி ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அந்த குறிப்பிட்ட க்ரைட்டீரியாவை அந்த ஸ்டூடெண்ட் ரீச் பண்ணுறானா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் ஒரு முக்கியமானது. அதான் க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டீச்சிங். ஓகேவா, ஆப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட் தான் முக்கியமாக கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, காம்படிஷன் இதில் இருக்காது. இதுவே என்ஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு லார்ஜர் குரூப்பாக கூட மற்றவங்க கூட மற்ற பியர்ஸ் கூட சேர்ந்து எழுதுகிற மற்றவங்க கூட சேர்ந்து கம்பேர் பண்ணப்பட்டு கிரேட் போட்டு நம்மளை எடுக்கிறாங்க. ஓகேவா, காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் அசஸ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம பியர்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டான ஸ்கோர் உண்டு. நீட்டாக ஸ்கோர் போட்டு கிரேட் போட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் தனியாக உண்டு. ஆனால் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அங்கே இருக்காது, பட் க்ரைட்டீரியா அங்கே உண்டு. இங்கே நாம், அங்கே க்ரைட்டீரியா. ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 டெஸ்டிங் மெத்தட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது தான். ரெண்டுமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு இந்த மெத்தட் தான் சூட்டபிள்னா அந்த இடத்துக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டெஸ்டிங் மெத்தட்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு இதில் என்னடானா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இதில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ வேர்சஸ் அப்படின்னு கேட்கும்போது இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மேபி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த 2 மெத்தடை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும், எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம கொடுக்க முடியும். இது தாண்டி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வெளியே எடுக்கலாம். ஸோ க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இது இங்கே என்ஆர்டியில் நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க பியர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க.